என் பேர் பொன்லட்சுமிங்க சார். எங்கள் சொந்த ஊர் வந்து சிதம்பராபுரம் சார். நாங்கள் இருக்கிறது கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்கோம் சார். எங்களுக்கும் அந்த அந்த இடத்துல எங்கள் எங்கள் பூர்வீக இடம் ரொம்ப நாளாக அந்த அந்த ஊரில் இருக்குது சார். எங்கள் மாமனாரோட இடம் 1934 பத்திரம், 1944 பத்திரம் எங்ககிட்ட இருக்குது சார். நாங்கள் அதுக்கு அவங்க பூங்கா போட போகிறேன்னு சொல்லவுமே உடனே மறுநாள் காலையிலேயே 6 மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பூங்காலாம் போடக்கூடாது, எங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்குது, எங்ககிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குதுன்னு சொன்னதுக்கு, அப்படி தான் பூங்கா போடும், உன்னால் முடிஞ்சால் நிப்பாட்டிக்கோ அப்படின்னாங்க. நாங்கள் கோர்ட்டில் போய் போட்டோம் சார். கோர்ட்டில் போட்ட உடனே அதுக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு சார். அதுக்கப்புறமும் நாங்கள் ஆஃபீஸருக்கெலாம் மனு அனுப்பி எல்லாம் பண்ணி நிப்பாட்டியாச்சு சார். திருப்பியும் ஓனாக வந்து அந்த ஆளாக இது பண்ணி எங்களை சித்திரவதை பண்ணார் சார். 4 தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார். கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் போட்டிருக்கு சார். பிடிஓ கிட்ட போய் 2 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியாச்சு சார். பிடிஓ சார் வேலை பார்க்கக்கூடாதுன்னு எதுக்கு தான் சார் ஃபோன் பண்ணி சொன்னார். கீதா ஜீவன் அம்மாட்டையும் மினிஸ்டர் அம்மாட்டையும் போய் நான் இதை முறைப்படி தான் சார் செஞ்சேன். இது வரைக்கும் எந்த போராட்டமோ எதுவுமே நான் பண்ணல சார். கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு சார். அந்த இடத்த காப்பாற்றணுங்கிறதுக்காக முந்தானத்தை அவங்க திருப்பி வேலை பார்க்குறாங்கன்னு போலீஸில் சொன்னதுக்கு சிவில் மேட்ரு என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க சார். சரின்னு சொல்லிட்டு நான் என் இடத்த கல்லடிப்போம் அப்படின்னு, பாதுகாக்கணும் இடத்த அப்படின்னு கல்லடிக்க போனதுக்கு என்னை இழுத்து தெருவெல்லாம் இழுத்து சார் அடி அடின்னு அடிச்சு சார் சித்திரவதை பண்ணுறாங்க சார். அடிச்சிடுவேன், கொன்றுவேன், மிரட்டுருவேன், அது அப்படி என்னென்னமோ பேசுகிறாங்க சார். அவங்க பேசுகிற பாஷை கூட எனக்கு சொல்ல தெரியல சார். அப்போ எங்கள் இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு நாங்கள் கவர்மெண்ட்டில் தானே சார் முறைப்படி தானே சார் கேட்குறோம். நாங்கள் யார்கிட்டையும் போய் கெஞ்சலையே, இது பண்ணலையே, சண்டை போடலையே சார். எத்தனை 5 மாதமா உடம்பு சரியில்லாத ஆளை வச்சுட்டு நான் நாயா அலைகிறேன் சார். எல்லா ஆஃபீஸருக்கும் தெரியும், கலெக்டர் ஆஃபீஸரையும் தெரியும். எல்லாம் அவங்க நல்லா ஒத்துழைச்சி நல்லா தான் சார் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இப்படி பண்ணுங்கம்மா, இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் சார் நான் ரூல்ஸை போய்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, எம்பி ஃபண்டு வைகோ, துரை வைகோ வாங்கி கொடுத்துருக்காரு, நான் விடமாட்டோம், அவங்க மூலியமாக நடக்கிறத நாங்கள் அவங்கள வச்சு நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறாங்க சார் ஸ்ட்ராங்காக. நாங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல சார் எங்களுக்கு இதுக்கு மேலே. எங்கள் இடம் சார் எங்கள் பேரில் இருக்குது சார். அதுக்கு புறம்போக்கா மாற்றி அந்த விஓவும் லோக்கல் விஓவும் இவரும் செஞ்சு அப்படி பண்ணிட்டாங்க சார். கேட்டதுக்கு விஓ சார்கிட்ட சொன்னதுக்கு நீங்கள் ஏமா லாயர்கிட்ட போனீங்க, என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்து நான் பட்டா போட்டு கொடுத்துருப்பேன்னு சொன்னார் சார். சரின்னு சொல்லி போனதுக்கு அவர் பஞ்சாயத்து அவங்க தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் 5 லட்ச ரூபா கொடுங்க, அப்போ தான் பட்டா கொடுப்போன்னு மிரட்டினாங்க சார். அது எங்கள் இடம் சார், பூர்வீக இடம் சார். எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் தானே சார் சொல்லணும். இவங்க எப்படி சார் என் இடத்த இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த ஏரியாவில் யாருக்குமே பட்டா கிடையாது சார். எல்லாமே காலி மனைன்னு தான் சார் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்களை ஏன் சார் என்னை ஏன் சார் அடிக்கணும்? கன்னி சூப்பராஜுன்னு அவர், சங்கர், ராஜகோபால், குருசாமிங்கிற ஆள் சார். குருசாமிங்கிறவங்களாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறான் சார். அவெல்லாம் வெளியவே இருக்கக்கூடாது சார். பொம்பளை பிள்ளைகளை அவ்வளோ தகாத வார்த்தையில் பேசுகிறான். சேலையை உரிமையை அனுப்பிடுவேன் அப்படிங்கிறா. இதெல்லாம் என்ன சார் வார்த்தை? இருக்கு சார், பத்திரம் இருக்கு சார் எங்ககிட்ட. நான் எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு ஆஃபீஸர்ஸ் அது முடியாது, நீங்கள் போங்கன்னா நாங்கள் நின்றுக்கிடுறோம் சார். அப்படியே நான் கல் அடித்தாலும் இவன் போலீஸில் தானே சார் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்னை ஏன் சார் அடிக்கிறா? இவன் இத்தனை வேலை பார்த்துருக்கானா? என்னைக்காவது இவங்களை நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கோமா சார் ரவுடிஸோ? அப்போ யாரும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன அறாதையா சார்? இவங்கள மாதிரி ரவுடிசம் பண்ணி எங்களால் இருக்க முடியாது சார். இதுக்கு ஒரு தீர்வு வேணும் சார் எனக்கு. அது தெரியல சார். அவன் அந்த ஊரில் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிடணுமா சார்? அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா சார்? என் பேர் பொன்லட்சுமி சார். அவன் எதுக்கு அடித்தான்னு எனக்கு தெரியுது சார். பொம்பளைங்க என்னென்னமோ வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் இருக்காங்க. எப்படி சார் அடிக்கலாம் அவன் என்னைய? இதுக்கு வைகோ ஐயா முதல்ல சம்மதிப்பாரா? அடித்ததுக்கு அவர் சம்மதிப்பாரா? எனக்கு அதான் கேள்வி. அவர் எப்படி சம்மதிப்பார் என்னை அடித்ததுக்கு? எனக்கு அவங்களே பதில் சொல்லணும். அவங்க மகன்கிட்டையும் நாங்கள் ஒரு இது கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்கலதே கிடையாது. எங்ககிட்ட எல்லார்ட்டையும் கொடுத்துருக்க ஆதாரம் இருக்குது சார். நாங்கள் முறைப்படி ரொம்ப பணிவாக ரொம்ப கெஞ்சிலாம் பேசி பார்த்தோம் சார். எங்கள் இடத்துல தானே சார் நாங்கள் கேட்குறோம். எனக்கு பட்டா வராட்டி அப்போ யாருக்குமே வரக்கூடாதுல்ல சார்? யார் எல்லா இடத்தையும் எடுக்க சொல்லுங்கள் சார். அங்கே இருக்கிற இடத்த பூரா எடுக்க சொல்லுங்கள் சார் பூங்காக்கு.